ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் ரவையை வைத்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதிரசம் மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே எப்படி செஞ்சுக்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் ஒரு கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 1/2 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கலந்து வச்சுருக்க ரவையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு தீ பார்த்திங்கன்னா மிதமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடும். சர்க்கரை சேர்த்துனாலும் நல்லா இலகிட்டு நல்லா திக்காகும். இப்போ பாருங்கள் லைட்டாக திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா திக்கான பிறகு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அதிரசம் தட்டுற மாதிரி தான். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லேஸாக இருக்கக்கூடாது. விரிசல் எதுவும் இல்லாமல் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான தீயில் சூடாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு வேக விடுங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி திரும்பவும் நம்ம எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க. இப்போ மீதமுள்ள மாவே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக மினி அதிரசம் மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.